40 ரூபா 10 பைசா. 10 பைசா என்ன கொசுரு? மேல போட்டு தரேன், 50 ரூபா வச்சுக்க. தம்பி, ஏப்பா பாக்குறதுக்கு சினிமா நடிகை மாதிரி லட்சணமா இருக்கிற. ஓ, சினிமா நடிகர்கள் இப்படித்தான் இருப்பாங்களா? நான் வேற மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். கையில இங்கிலீஷ் பேப்பர் வச்சிருக்கேன், ஆனா படிச்ச மாதிரி தெரியலையே. 10ஆம் நம்பர் வீட்டு கேட்ட போய் திறக்கறியா? உனக்கு என்ன பைத்தியமா? சித்தப்பா பதிலே பேச மாட்டேங்கிறான். கன்ஃபார்ம்டு பைத்தியம் தான். நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க 2 பேரும் எப்படி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து இப்படி ஜட்டி பனியனோட ஓடி வந்தீங்க? சித்தப்பா, இந்த கோரம்பர ட்ரெஸ் போட்டுட்டு என் கூட வராதேன்னு சொன்னேன், கேட்டியா? நீ இந்த சுடுகாட்டு மண்ட பனியனை போட்டுட்டு வராதுன்னு சொன்ன கேட்டியா? இந்த பையன் என்னையும் ஒரு லிட்ல சேர்த்துட்டான். சித்தப்பா, சின்னப்பா. ஐயோ, ஏன் சார் இப்படி நடு ரோட்ல நின்னு கத்துறீங்க? ஒழுங்கா வீடு போய் சேருங்க. எங்க வீடு 9ஆம் நம்பர் வீடுதான். அதுக்குள்ள எப்படி போகணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ 10ஆம் நம்பர் வீட்டுக்குள்ள போற, ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். ஊட்டாண்டு வந்து பெல்ல அமிக்கினே இருக்கியே, என்னமா ஓனா? இந்த வீட்ல ஒரு போர்ஷன் வாடகைக்கு விட போடணும்னு பேப்பர்ல போட்டிருந்தது. அதான் உள்ள வந்து இடத்த பார்க்கலாமா? கொடகுளி கூடு பார்க்க வந்திருக்கியா? Yes. இது புடி. என்னது? இந்த கலேஜ கொண்டு போய் அந்த கார்ப்பரேஷன் தொட்டில கலாச்சிட்டு வா, அப்பல பேசுவோம். புடி. என்னமா அது? வீடு பார்க்க வந்தவங்க கிட்ட வேலை வாங்குறீ நீ? சரி, நானே கலாச்சிக்கிறேன். அடுத்த கால் பண்ணிட்டு போ. ஏமா வேணாம் நில்லு. அண்ணா நகர் வரதுக்கு ஆட்டோக்காரனுக்கு 50 ரூபா எழுதிருக்கேன். குட்டு வந்த கலிக்க. நில்லு. போ. வீட்டுக்குள்ள வேற ஏதாவது கேடு கட்ட இருக்கு? எதுக்கு? அவங்களையும் துப்பு சொல்லு, மொத்தமா எடுத்து போறேன். இல்ல, இது போதும் போ. வீட்ல எல்லாம் என்ன தானே? ஐயோ, என்ன பண்றாங்க இவளுங்க வீட்ல? இந்த நாத்தம் நடந்து. இந்த கலிஜே புடி. இப்போ உள்ள போலாமா? நில்லு. உன் பேர் என்ன? சக்கரவர்த்தி. ராணி வீட்டுக்கு வரலையா? நான் கல்யாணம் ஆகாத சக்கரவர்த்தி. அப்ப இந்த வீடு உனக்கு வாழை கிடையாது. ஏன்? கண்ணால ஆன ஆம்பளையா இருக்கணும், இல்ல கண்ணால ஆகாத பொம்மநாட்டியா இருக்கணும். அவங்களுக்கு தான் எங்க எஜமானி அம்மா இந்த வீடு விடுவாங்க. உங்க எஜமானி அம்மா என்ன அலியா? யோ, அழியும் இல்ல எலியும் இல்ல அவங்க. இது எங்க அம்மா கண்டிஷன். எங்க உங்க எஜமானி அம்மாவை கூப்பிடு, பேசி பாக்குறேன். ஒருவேளை என் முகத்தை பார்த்த உடனே மனசு மாறி அவங்க கண்டிஷனை கைவிடலாம். அவங்க டவுனுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு நேரம் ஆகும். நீ அப்பால வா. கூட கூட கொஞ்சம் நில்லு. வந்தது வந்துட்டேன். வாடகைக்கு விடுற போஷனை பார்த்துட்டு போயிடுறேன். சரி வா, உள்ள வந்து ஒரு வாட்டி கண்டுக்கணும் போ. வா. வேலைக்கார பெண்ணே, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். இந்த கட்டிலும் மெத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ இங்க தான் தூங்குறியா? என்னடா? நீயும் இந்த வீட்டுல தான் தங்குறியான்னு கேட்டேன். எல்லாமே என் மனசுக்கு திருப்தியா நடந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த போஷனும் எனக்கு வாடகைக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரு வழியா செட்டில் ஆயிடுவேன். செட்டில். பெண்ணே, உங்க முதலாளி அம்மா எப்ப வருவாங்க? எந்த நிமிடம் வருவாங்க? பெண்ணே, இந்த பெட்ரூமுக்கு எவ்வளவு வாடகை உனக்கு ஏதாவது தெரியுமா? மாசம் 1000 ரூபாய் கொடக்கூலி, 10 மாசம் அட்வான்ஸ். 1000 நியாயமான வாடகை. That sounds fair enough. Nice bed, nice girl. But I'm afraid I could not possibly rent the room to you. பெண்ணே, உங்க முதலாளி அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. அழகானும் அசரீரி மாதிரி குரல் மட்டும் கேக்குது. குனி பின்னாடி ஓடிட்டாங்களா? முன்னாடியும் ஓடில, பின்னாடியும் ஓடில. அந்த குரலுக்கு சொந்தக்காரி நான் தான். வீட்டுக்காரமா நீங்க? வீட்டுக்காரமாவும் நான் தான், வேலைக்காரியும் நான் தான். பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே வேலைக்காரிய ஓரக்கண்ணால நோட்டம் விடுற சபல புத்தி எல்லா ஆம்பளைங்களுக்கும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் வாடகைக்கு வீடு கேட்டு வரவங்க ஒழுக்கமானவங்களான தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வேஷம். நியாயமான வேஷம். தம்பதிகளுக்கும் தனியா வாழும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அறைய வாடகைக்கு விட முடியும். தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சு போயிடுங்க. திடீர் கல்யாணம் பண்ணிக்க என் ஜாதகத்துல யோகம் இல்ல. மனசு இறங்கி என் விஷயத்தை மறுபரிசீலனை செய்யக்கூடாதா? பிரம்மச்சாரிகளை பொறுத்த வரைக்கும் மறுபரிசீலனைக்கு இடமே இல்ல. நான் சொன்னா சொன்னதுதான். இதோ பாருங்க, ஆம்பளைங்கள்ல 1-2 பேர் அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா எல்லா ஆம்பளைங்களையும் நீங்க கேவலமா நினைக்க கூடாது. நாங்க எல்லா விதத்திலையும் பொம்பளைங்களுக்கு உதவியா இருப்போம். ஆண் துணையோட வெளியே போனீங்கன்னா காலி பயலுக சைட் அடிக்க மாட்டானுங்க. இடிமன்னர்கள் தொல்லை இருக்காது. குறிப்பா ராத்திரி நேரத்துல எங்க உதவி உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். என்னது? ஆம்பளைங்க வீட்டுல இருந்தா நீங்க திருட பயம் இல்லாம நிம்மதியா தூங்கலாமே, அத சொன்னேன். ஓஹோ. என்ன மாதிரி வாலிபன் உங்க கூட இருந்தா உங்க கையில ஒரு ரெட்டை குழல் துப்பாக்கி இருக்கிற மாதிரி. இந்த நேரத்துல உங்களுக்கு நான் இன்னொரு கேரண்டியும் கொடுத்துறேன். மத்தவங்கள மாதிரி நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கிளி குஞ்சு, மைனா குஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்களை வளர்க்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. மொத்தத்துல என்கிட்ட குட்டியோ குஞ்சோ கிடையாது. தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோங்க. நீங்க தலையில நின்னாலும் சரி, என் முடிவை நான் மாத்திக்க போறது இல்ல. இவ்வளவு பெரிய பட்டணத்துல உங்களுக்கு வீடா கிடைக்காது. வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் vacate the place. பெல். Hello, Banu here.
நான் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பேசுறேன். உங்க அண்ணன் உங்க வீட்டு பேர்ல வாங்கின கடனுக்கு தவணையும் கட்டல, வட்டி பணமும் கட்டல. சார், நான் இப்ப கொஞ்சம் சிரமத்துல இருக்கேன். ஒரு மாசம் அவகாசம் கொடுங்க. எப்படியாவது வாங்கின தொகைக்கு வட்டியை கட்டிடுறேன். சாரி மிஸ், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அட்லீஸ்ட் வட்டி பணம் 15,000 கட்டினீங்கன்னா வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வராம தடுத்து நிறுத்தலாம். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் வேற வீடு பாத்துக்கிறேங்க. வரங்க. நிலவு சக்கரவர்த்தி, நீங்க ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால உங்களை என் கொடுத்த கரை ஏத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப இறங்கிட்ட மனசு. தேங்க்யூ. பட் ஒன் திங், என்ன? வாடகை 1000 ரூபாய் தான். அட்வான்ஸ்க்காக 15,000 ரூபாய் தரணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ மிஸ்டர் சக்கரவர்த்தி? ஃபைன் சார். டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன். வெரி குட். போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல நான் உனக்கு வைஸ் பிரின்சிபாலா இருந்தேன். இப்போ என்கிட்டயே டியூட்டில சேர்றியா? கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். நாளையில இருந்து யூனிஃபார்ம்ல வர வேண்டாம், மஃப்டில வந்தா போதும். பிகாஸ் we are CID officers. எஸ் சார். சார், வாங்கம்மா, என்ன வேணும்? லேட்டஸ்ட் அரைவல் ஏதாவது வந்திருக்கா? லேட்டஸ்ட் அரைவலா? அது என்ன ட்ரெயினா பிளைனா? ட்ரெயினும் இல்ல, பிளேனும் இல்ல. புதுப்பட கேசட் வந்திருக்கான்னு கேட்டேன். ஓ அதுவா? மேல போ, கிடைக்கும். புதுசெல்லாம் என் பையன் பாத்துக்கறான், பழச மட்டும் நான் பாத்துக்கறேன். உங்க வயசுக்கு ஏத்த உத்தியோகம். கீப் இட் அப். அடேங்கப்பா, உனக்கு ரொம்ப நேரம் வாய். வணக்கமுங்க. வணக்கம் முங்க. உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு? மலர்ந்த மொட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட் இருக்குதுங்க. மலர்ந்து மலராத பாதி மட்டும் இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன, ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன். இப்ப இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போங்க. சரி, மலர்ந்த மொட்டு கேசட் 3 காப்பி கொடுங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை, 3 கேசட்டுக்கு 30 ரூபாய். கேசட் கொடுங்க, பில்ல போடுங்க. ஐயோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும், சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நேர்லயே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்ப 2 நாள் லீவ் போட்டு வாங்க. 2 நாள் என்னங்க, 3 நாள் லீவ் போட்டு வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. ஜெகன் மோகினி, நெக்ஸ்ட் நம்பர் 10, விட்டலாச்சாரியா ரோடு, 2வது குறுக்கு தெரு. சென்னை 1 2? சென்னை இல்லைங்க, ஹைதராபாத் 1. ஹைதராபாத்தா? புது கேசட்ட ஓசில போடி வந்து போயிட்டாலே குறுக்கு தெரு மோகினி. சித்தப்பா, இந்தியா டுடே ரொம்ப கெட்டு போச்சு. நேத்து இந்தியா நல்லா இருந்ததுன்றியா? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம், கார்ப்பரேஷனுக்கு வரி கட்டுறோம். ராத்திரி நேரத்துல நாம பயம் இல்லாம நடந்து போக முடியுதா? ஸ்ட்ரீட் லைட் ஒண்ணு எரியுதான்னு பாருங்க. நீ ஒண்ணும் பயப்படாத. நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பிரீப் கேஸ்ல ₹1,00,000 பணம் வச்சிருக்கிறேன். இந்த விவரம் எவனுக்காவது தெரிஞ்சு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் டுமீல் டுமீல்னு 3 தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது? ஏண்டா, இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா? இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன். இந்த பொட்டிய புடி, இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு. நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்டேந்து வாங்கிக்கிறேன். என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நில்லு, இல்லைன்னா நானே உன்னை சுட்டு விடுவேன். அப்பா, வீடு வந்து சேர்ந்தாச்சு. மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம். அம்மா, இனிமே டுமீல் சத்தம் கேட்காது. அப்பா! சார், என்னாச்சு? ஐயோ, யாரோ சுட்டாங்களே. டெஞ்சில குண்டு பாய்ச்சிருச்சு. அது சித்தப்பா, என்ன உடம்புல ரத்தம், உனக்கு என்னாச்சு? யாரோ சுட்டாங்கடா. சுட்டுட்டாங்களா? உண்மையிலே நீ போயிட்டியா? அப்பா, யோ, என்ன அப்புறமா சேர்ந்து நானும் வர்றீங்க? யார் சுட்டது, யார் போனது? அறிவட்டவன கல்லு மாதிரி உட்கார்ந்து செத்து தெரியலையா? இந்த மாதிரி கொட்டுது ரத்தம். உன் பக்கத்துல சிகப்பு பெயிண்ட் கொட்டி கிடக்குது. அதுல கைய வச்சுட்டு நீயே உடம்பு பூரா தடவிக்கிட்டு ஏன் கூச்சல் போட்டு ஊற கூட்டுற? அடே, ஆமா, குண்டு பட்டிருந்தா சட்டையில தொலை போட்டிருக்குமே, நல்லா தானே இருக்கு. ஆனா துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுடா. ஆமாங்க, துப்பாக்கி சத்தம் கேட்டுதான் நாங்களும் ஓடி வந்தோம். சித்தப்பா, வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. இந்த 10ஆம் நம்பர் வீட்டு கதவு மட்டும் சாத்தி இருக்கு, ஆனா மாடியில் லைட் எரியுது. இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு, ஆனா இந்த வீட்டுல இருந்து மட்டும் யாரும் வெளியே வரல. கரெக்ட், இந்த வீட்டுல தான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு. நீ போய் கதவை தட்டு, யாராவது வர்றாங்களா பாரு. யூ ஆர் கரெக்ட் சித்தப்பா. ஹாய் டார்லிங். ஹாய் உச்சி, வந்துட்டியா? உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான். வரதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாடுவோம். கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுத சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சிக்கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். என்னப்பா? ஐயோ, இவன் கோயிலுக்கு போயியா? எங்க சித்தப்பன் வந்துட்டான். மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். ஐயோ, மேல வேற வர போறானே. என்ன பண்ணுவேன்? ஐயோ, மரத்துக்கு சேலை கட்டினாலும் தூக்கி பாப்பானே. நீ அரப்பாவோட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போயிடு. அங்கே இரு. சித்தப்பா, அங்கே இல்லைங்க. உடம்புல உங்களுக்கு 1000 வியாதி இருக்கு. மாடிப்படி நீங்க ஏறக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே எடுத்து நான் தாண்டா எடுக்கணும். சித்தப்பா, விபரீதம் நடந்துரும். அது எதுக்கு நடக்குது? உடம்பு விபரீதமாயி போயிடும் சொல்றேன். அத பத்தி நீ கவலைப்படாத. அட, வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது. அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சு. சித்தப்பா, என்ன கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது? நான் வச்சவன் எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா, என்னடா வித்த காட்டுற? ஏண்டா, இது என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான். சித்தப்பா, கொரியா அழகி டிப்புளோட தொப்புள் விளம்பர போஸ்ட் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரியா அழகியா? ஆமா. அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும். அதுக்கேது நம்ம கிட்ட வசதி. அவ தொப்புல இங்கேயே தொட்டு பாத்துறேன். என்னடா இது? பேப்பர் தொப்புல்ன்ற நெளியுது. அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட் அப்படித்தான் இருக்கும். அப்பா, நெளிய தடைகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ, என்ன தொப்புளியாது? அழைச்சி கையெடு. சின்னப்பா, ஏண்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுடா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவன் முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு. எடுக்க முடியாது சித்தப்பா. ஏன்? போஸ்டர் பசைய தடவை செவுத்துல ஒட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனே. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தையே பாக்குறது இல்லையா? சித்தப்பா, 60லும் ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. இருந்தா ஏன் 25 ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூண வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்னுருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடை போய் தின்னுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்கண்ணே. அட என்றா? வாங்க. அது எனக்கு என்ன கூப்பிட்ட? அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம். அது என்றா அழிச்சு வாயா? தண்ணி எப்படி உண்டாகுது? அது மானத்துல உண்டாகுது. வானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல. இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அலும்பாணி பண்ற. ஆள விடுறா. பதில் சொல்லி போனேன். நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்றேன். கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? இங்க இருந்து போக முடியாது. பதில் சொல்லிட்டு போனேன். சொல்லியா? ஐயோ, இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பதில் சொல்லுங்க. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமே பாரு, பேச்ச பாரு, கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு. கபடி 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 கபடி. ஏன் பேசாம வா. அண்ணே அண்ணே என்றா நோனோ பேசாமாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்கிறதுக்கு உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா அதுக்காக தான். பாரு, வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்கா வா, மானம் கெட்டு போயிரும். சேலைக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு. அதனால இந்த சேலையை எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. ஏனுங்க, நெகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. கொக்க மக்கா 5 புள்ளி இருக்குதாண்டா. சேலைக்காரர 5 சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அது என்ன திருத்துன்னு பாக்குற? இவங்க மாமன் சின்ன கவுண்டரு, இந்த வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி, அதனால சொன்னேன். ஐயோ ஐயோ, நாய கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. எனக்கு கை வரல, கால் வரல, எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. ஏய் வடிவு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உன்னை விட பெருசு ஒண்ணு வந்துச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ, என்னடி இதெல்லாம்? திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்தேன் சித்தி. எடுப்படி எடுத்து நமக்கு தர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களுக்கு கொடுத்துட்டு குமாலா போடுறான் உங்க மாமன்.
அவ கொண்டாடுறது உனக்கு புது சேலை கேக்குதா? ஏனாத்தா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சுச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னு விட்டுரு, ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்குறியா? அழுக்கு எடுத்தமா துவைச்சது கொடுத்தாமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. வேட்டி 4, சரட்டு 2, தவசி துண்டு 2, அண்டடாயிரங்கடா. அதான் நான் போட்டுக்கிறேனுங்க. ஒண்ணுதான் கேட்டா தவசி அண்டடாயிரு. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு. பெத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? 6 சிறகு 2, கடுகு போல கண்ணு 2, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே, இப்போ உன் வாய்தான் அத இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கிட்டுச்சன்னா கண்ணாமணி திரும்பி போகும். ஏன்டா பல்லு 2 எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது 2 பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரதா இருக்கிட்டு விஷயத்த சொல்லி காட்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாரில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்றாங்க முணுமுணுப்பு. உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா. ஏண்டா அவளுக்கு என்ன? காவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு விட்டான். பாவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடானா இங்க அண்டடாயிரம் கணக்கு போடுறான்னு. ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டுன்னு கொட்டது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே 4 வார்த்தை கேட்டு போட்டுதானுங்க வந்தேன். இது வேறு ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கார சுத்தினாலும் சரி அத்தனை பேத்தி இங்கே அனுப்பி வையே. என்ற பேத்துக்கு எப்பேற்பட்ட சீலை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா. என்ன எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலைமுடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும், ஏன் தாட்டிக்கிறாங்க? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாருடி இல்ல யாருடாடா பிச்சு போடுவேன், கால வரைக்கும் போடுவேன். ஏங்க உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடு மேப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி. ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா? குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்ன சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசிருக்கு, பட்டாச்சாரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு செதறன பல்லு தான் இது. இருங்கடுத இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 நாயில போடு. அப்ப என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. இருங்கடா அரியன் கோண காலத்து இருக்கு. ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமக பாரு என்றா சொல்ற. இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதா? ஏன்டா இந்த கத்துற? எனக்கு மருமகன் என்ன சொல்ற? அடியே நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்பு கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுக்கோ சாக்குறத. கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன், ஜாக்கிரதை. ஐயோ அண்ணன் பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா? ஓ முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமணி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா எம்பட கண்ண நீ நோன்றியா இல்ல உம்பட கண்ண நான் நோன்றேன்? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. செத்துக்கிட்டு போக போறான். குழந்தை பையனை போட்டு எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு பண்ண? குழந்தை மாதிரியா கேள்வி கேட்டாங்க? வாயில கொழுக்கட்டை வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்கிட்ட கொழுக்கட்டை வச்சிருக்க? என்னத்து கேட்டானுங்க? அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணுதாங்க, ஆவனா தான் 2. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்ச நீ ஊர்லயே இருக்க என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல ஏன்டா ஊரே உதைக்க வருது? இது என்னென்ன? எலுமிச்சம்பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சங்காய். இது என்னென்ன? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னென்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா.
நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. ஐயோ, என் பணத்துக்கு எவனும் பலி சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டியை வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். யாரு தெய்வானையா? என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியார? என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா. அடம் கொக்கமக்கா. அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுதுன்னு நினைக்கும்ல, அதுக்கு தான் துவைக்க போட்ட துணில இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏனமணி தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியமணி. இந்த பாரு, உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லமணி. ஓசியில சோறு போடுறாங்க, இந்த அண்டாவாயை திறந்து இந்த பானை வயத்துல ஒரு வாரத்துக்கு கட்டலான்னு பாக்குறியா? இது மொய் விருந்து. மொய் விருந்தா? வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது. புரியலையே. அடே, வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும். அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க. மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்து உனக்கு ஏதாவது தெரியாதா? இந்த சின்ன புல்லுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல. உன்னையாவது தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய. மாடா சாம்பிராணி, தெரியுதாடா? ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுற? சொல்றா. அடங்க ஒக்க மக்கள் அழுதா விட்டுருவனா? சொல்றா. ஏய் ஏய் ஏய், குழந்தை பையா, நீ அங்க தடி குடுந்தான்னு ஊரே பேசிக்கிறாங்க, இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்றா? அவர் தடி குடுந்தாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணே உட்காருங்க அண்ணே. அண்ணே, புல்லு தடிக்க விட்டு பயில்வான்லாம் விழுதான்னு சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா? இது என்னண்ணே? புல்லு. இப்ப இப்பவும் புல்லுதான். ஆஃப். இப்ப நீயே சொல்றா. கோட்ரு. இப்ப பாருங்கண்ணே, இது மறுபடியும் புல்லுண்ணே, இது மறுபடியும் ஆப்புண்ணே, இது மறுபடியும் கோட்டுறேன். இது இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ணே. முழு புல்லு. இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? இது அரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சாமியும் சாஞ்சு போச்சு, நம்ம ஊர் கவுண்டரையும் சாச்சிட்டானுங்க. அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாரு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா. என்று அது கையில தேங்காய் பழம் தட்டு, ஏதாவது காதுகுத்துக்கு போறியா? இல்லண்ணே, நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு. நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி, அத நான் விட்டுட்டு போறேன். அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. ஏய், எனக்கு சூடு சொரணை இருக்குடா, அதனாலதான் இந்த ஊர் அயோக்கிய துணியை துவைக்க. உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. ஆமா, உன்னை நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தானே. இவரா? ஓ, இவரா? ஆமா, நீங்க முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு. டேய், இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ, அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. அப்ப அந்த ஆசீர்வாதம். ஏய், ரொம்ப வெறுப்பேத்தாத. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். சரி, இந்த வெத்தலை வாக்காத எடுத்துக்கோங்க. வெத்தலை பாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்தரலாம்னா என்ன ஓமண்ண? போடா எடுத்துக்கங்க. போடா. ஐயோ, எத்தனை வைக்கிற? எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன்? என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருவது இல்லையா? எது? அதாவது ஒத்துழைப்புண்ணே. ஒத்துழைப்பு. நான் துவைக்கிற இடத்துல தான் இந்த எறும்பாட்டை விடுவாங்க, அருவி கட்டுவாங்க. சரி, எவ்வளவு துணி தான் துவைக்கிறது? மாமா, நான் ஆபத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள். வடிவு துணியாச்சே, யாருக்கு எழுதியிருக்கோம்? சின்ன கவுண்டருக்கா இருக்குமோ? பயோஸ்கோப், உன் பயோஸ்கோப்ப பாக்கலாமா? என்னையா? டேய், என்ன பயோஸ்கோப் அங்க காட்ட சொல்ற? பயோஸ்கோப் என்கிட்ட இருக்குது, காட்டுறேன், பாக்குறியா? சுத்து வட்டார கிராமத்துக்கு எல்லாம் பயோஸ்கோப் காமிக்கிற, எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாது? அது ஊரா இருந்தா தாண்டா காட்டலாம். சுடுகாட்டுல எவனாவது பயோஸ்கோப் காட்டுவானாடா? உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு, அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும்போது
என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அது பத்தாதுன்னு ஊர் இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு நீங்க எல்லாம் ஜால்ரா அடிக்கிறீங்க. டேய் ஜால்ரா கும்பல்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன். நம்ம ஊர் கள்ளங்கபடம் இல்லாத ஊரு. அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க, கொத்தடி மேய்க்கிட்டீங்க, மாடு மேய்க்க விட்டீங்க, வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க. எங்களுக்கு ஒண்ணும் புத்திமதி சொல்ல வேணாம். பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் டியூட்டிக்கு போகணும். ஆமா, இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு, டியூட்டிக்கு போறாரு. உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா? படா ஊருக்கு வச்சுக்கிறேன். ராசாத்தி, ராசாத்தி. அப்பா எப்பப்பா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் அவருக்கு என்ன? வழுக்கியா வாய்க்காலாட்டம் ஒரு தலை, 4-5 எலும்போட ஒரு உருவம். நாய் கண்டா விடவே விடாது. யோ உன்னதான் சொல்றேன், உட்காந்து ஒரே இடத்துல 1 hour 2 hour தூங்கிடாத. ஏன்? 3/4 கிரவுண்ட் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க. அப்படிப்பட்ட இடமா இது? ஆமாப்பா, இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க. அதனால அசதியா நீங்க எங்க பட்டு தூங்கிடாதீங்க. வசதி தான் இல்ல, இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல. அது இருக்கட்டும், கலெக்ஷன் எப்படி இருக்குது? ஆமா, இது பெரிய தேவி பாரடைஸ், உதயம் சாந்தி தியேட்டர். கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறயா? ஆமா, நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த? நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன், அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா. கலெக்ஷன் கொட்டுது. அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா? நானே 10 பைசா பிச்சை எடுக்க கூடாதுன்னு இந்த பயாஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன். 10 பைசாவுக்கு என் பொண்ணை நிக்க வச்சிட்டு இருக்கிறேன். நான் கூட்டு போறேன். ஆமா பெரியவரே, சொன்னா கேளியா, கெடுத்துடாதே காரியத்தை. இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்குதியா. சீப்பு விக்கிறனாலும் பொம்பளை, சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை. பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது. சரி, எனக்கு கலெக்ஷனே அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா. இந்தா இது 1.25 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. 1.25 ரூபாயா? யாருக்கே வேணும் இந்த 1.25 ரூபா? சரி வேணா கொடுத்துரு. நாஸ்தா சாப்பிட்டியா? போய் சாப்பிடு. ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம். இவெல்லாம் ஒரு அப்ப இவருக்கு போய் பொண்ணா பிறந்திருக்கு. 1.25 ரூபாய்க்கு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டானே. பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு புள்ள பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு பிள்ளை பாரு. உண்ணாவி ரதம் பாரு, சார மாரியல் பாரு, மரத்தை வெட்டி போடுறான் பாரு, முகமூடி கொள்ள பாரு, முடிச்சவிக்கு பயல பாரு. பாரு பாரு நல்லா பாரு. ஐஸ் ஐஸ், ஜில் ஜில் ஐஸ், குச்சி ஐஸ், பாதாம் ஐஸ், சாப் ரைஸ் எல்லாம் ஓடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க அதெல்லாம் பார்க்காதீங்க, நம்மள்ட்ட ஐஸ் வாங்கி சாப்பிடுங்க. ஓடுங்க. உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது? என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே? நான் ஒரு இந்திய குடிமகன், எங்க வேணாலும் வைப்பேன். இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா, பாட்டல் குடிமகனா, இல்ல பாக்கெட் குடிமகனா, பந்து குடிமகனா? இதுல எந்த டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய், நான் மட்டும் இந்த ஜெர்மன் குடிமகனா? நானும் இந்திய குடிமகன் தான்டா. நாயே இவருங்க தெரு நாயின் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா, சாரி நாயே. என்னடா பண்ணுவேன்? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த டப்பால சினிமா கட்டாய். இத டப்பான்னு சொல்லாத, ப்ரொஜெக்டர். சினிமா தேட்டர்ல ஓட்டுறதுங்க, இது டப்பாங்க. மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். ப்ரொஜெக்டர் ஏதோ ஒண்ணு. நான் இந்த டப்பாவில் ஐஸ் வைக்க, உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டேய், நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன், பசங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நீ இந்த ஐஸ் டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த? பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டாருங்க. என் வருமானத்தை கெடுத்துட்ட. யோ ஐஸ்காரே, ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும். நீ வேணா வேற இடத்துக்கு போயா. ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி ஐஸை விற்க முடியும். ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும், அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா. இந்த டப்பாவில படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி அலைவாங்க. சே நாயே, இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன பிள்ளையில என்கிட்ட ஐஸ் வைக்கிறவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய், இந்த டப்பாவுல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவுல படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. டேய், எனக்கு கேவலமா பேசாதடா. நானும் ஒரு பெரிய பையன் தான்டா. டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன். தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவா பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டேன்டா. ஏன் தியேட்டர் வச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன். படத்து பேரு பொட்டி நிறைய பணம். அண்ணே, என்ன தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்தேன், யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது, பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதான். இத புடிங்க.
ஓ, ஐயா எனக்கு போடுற சோத்துக்கான நன்றி இந்த இடத்தோட முடியுது. முதலாளிக்கு நீ காட்ட வேண்டிய நன்றி இங்க இருந்து ஆரம்பிக்கும். ஏண்டி உங்க அண்ணன் ஊரெல்லாம் பயாஸ்கோப் கட்டி ஃப்ரீதானே? எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு. இங்க வந்திருக்கலாமல்லடி. நம்ம ஊர்ல ஒத்த மாட்டு வண்டி ஓட்டுறதுக்கே சிரமப்படுறாங்க. அது எப்படி நீங்க அனாவசியமா ரெட்டை மாட்டு வண்டி ஓட்டுறீங்க? அந்த சாமர்த்தியம் எல்லாம் பிடிக்கிற சாட்ட கம்பளம் இருக்குது. வாமா வெண்ணக்கார வேணி, வெயில சுத்தி நீயா உருகிட்ட. அம்மா வெண்ணெய் கொண்டு சொன்னாங்க. கொண்டாடி. சுத்தமானது தானே? பார்த்தாலே தெரியுதே, சுத்தமா தான் இருக்கும். கலப்படம் எதுவும் இல்லையே? இல்லம்மா, ஐயா கிட்ட வேலை காட்டு. எங்க போற? இங்கே இரு. குழந்தை காட்ட வருது வேண்டாங்கிறிய. சுத்தம். எவ்வளோடி காசு? போன மாசம் கொடுத்ததே கொடுங்க. இரு எடுத்துட்டு வரேன். வேண்டாம், உன் காசு அப்ப வாங்கிக்க. முதல்ல இடத்த காலி பண்ணு. இனிமே வீட்டு பக்கம் வராது. அடுத்த மாசம் ஐயா வந்து வாங்கிப்பாரு. மூத்தவங்கள மாதிரி என்ன இருக்க சொல்றீங்களா? அவங்க ஏமாளியா இருந்ததுனால தான் நான் வந்தேன். இன்னொருத்தி வர்றதுக்கு நான் ஏமாளியா இருக்க மாட்டேன். வண்டி வந்துருச்சு. அமெரிக்காக்காரன் ஆள் இல்லாம ரேக்கெட் நம்புறது அதிசயம் இல்ல முதலாளி. ஆளே இல்லாம நம்ம மாட்டு வண்டி வருது, இதுதான் அதிசயம். பழக்கப்படி மளிகை சாமான்கள்லாம் அனாதையாவே வந்திருக்கு. ஏன் சொல்லிச்சுக்கிற? அனாதை ஒண்ணு வரல, ஆளோட தான் வந்திருக்கு. வழக்கம் போல 5 தடவை அந்த பக்கம் நிப்பாப்ல. இப்படியே வீட்டுக்கு சாமான வந்துருச்சுல. இதுவும் உங்க வீடு தானே? ஏன் இந்த வீட்டுக்கு அவன் வரக்கூடாதா? இத பாருங்க, அவன் மூத்தவங்கள தாயா மதிக்கிறா. அதுக்கு சந்தோஷப்படுறேன். அதுக்காக என்ன நாயை விட கேவலமா நடத்தணுமா? நீ ஏன் அப்படி எடுத்துக்கிற? அனாதையா இந்த ரங்கல் எடுத்த பாஸ்து கட்டு வளர்த்துட்டா. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்ன படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. எங்க இது? ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? அதானே. இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. டேய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. டேய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? 8 அணா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? பொம்மை பொம்மை, அழகான பொம்மை. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது, சொல்லி அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு கொலைகாரன மாறிடுவேன்டா. என்னங்க நீங்க? நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐஸ் வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல. இப்ப பொம்மை வைக்கிறேன், இது வந்து கெடுக்க வரீங்களே. என் பிசினஸே பாழாயிரும் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு. இங்கிலாந்துக்கு கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. 4-5 நதிக்கு போன பொம்மை வச்சுட்டு கிண்டலா பண்றீ? யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியா சட்டசபையில போய் விற்க முடியும்? நாயே, சட்டசபையில் இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேடு. அருவாளு, கத்தி, கடப்பாரை, கோடாரி, கைத்துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இத வச்சு வியாபாரம் பண்ணு. 1/2 மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவுட்டலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது? நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்சது தெரியாதா? இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ, எங்க போனாலும் யாராவது கெடுக்கிறாரே. ஐயோ ஐயோ. பத்திக்குச்சு பத்திக்குச்சு. வாக்காள பெருமக்களே, தொண்டர்களே, இளைஞர்களே வாங்க. என்னடா பத்திக்கு? நெருப்ப காணுமே. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா படுத்தா பத்திக்குமே. எங்க? பின்னாடியே வாங்க, காட்டுறேன். அங்க பாருங்க, யமுனாவும் ரங்கனும் ஒரே போர்வையில. நான் தான் திறப்பேன். ஐயா, வாத்துங்க. வாத்தேவா? அசிங்கமா பேசாதையா. அசிங்கம் தாங்க. 2 பேரும் இப்பதாங்க இங்க பார்த்தேன். நீ அசிங்கத்தை தானே பாப்ப. நீ பாக்கலடா, உன்னை இந்த பாட்டில் தானே பாக்க வைக்குது. டேய், எங்க தூக்கத்தையே கெடுத்துட்டேடா பாவி. அடி கண்டுபிடிச்சேங்க. சும்மா இருக்காம ஓடுறா. நல்ல அடியில போல இறங்கணும். ஓடு ஓடு. திரும்பி பாக்காத. உன்னையே திரும்பி பாப்பா. ஓடா. வாங்க தாத்தா, பய. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3.
அன்புக்கு பாத்தீங்கன்னா மதர் தெரேசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அழகுக்கு ஐஸ்வர்யா ராய், ஸ்டைலுக்கு ரஜினிகாந்த், ஸ்டெப்ஸுக்கு மன்மத. டிங். உங்க கண்ணு கூசுற அளவுக்கு லைட், காது செவுடாகிற அளவுக்கு சவுண்ட், 24 மணி நேரமும் நான் ஸ்டாப் சர்வீஸ். ராத்திரினாலும் பகல்னாலும் எப்பனாலும் போன் பண்ணுங்க, சர்வீஸ்க்கு வந்து நிப்பான். மக்கள் தேவையே எங்கள் சேவை. உடனே கூப்பிட்டா என்ன செய்வேன்? வேலை இருக்கு. யோ கடுப்படிக்காதயா. பிள்ளைங்களுக்கு காது குத்துறதுனாலும், நிச்சயதார்த்தனாலும், கல்யாணனாலும், வளகாப்புனாலும், குழந்தைய தொட்டில போடுறதுனாலும் அத்தனைக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இந்த ஊர்ல செஞ்சு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே சவுண்ட் சர்வீஸ் சிவா சவுண்ட். ஐயோ நம்ம 2 பேரையும் தொலைச்சிருவானே. நம்மள எதுவும் செய்ய முடியாது. காலையில சர்மா ஐயர் தான் சிவா தூங்கி எழுந்துக்கும் போது முன்னாடி வந்து நின்னா. ஐயர் இன்னைக்கு தயிராக போறாரு. டேய் சர்மா, என்னடா அங்க நின்னு போஸ் குடுக்குற? வெள்ள வாடா. அடக்குறங்க சாருமே, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ண நான் கேக்குறேன். காலையில சிவா தூங்கிட்டு இருக்கும்போது வா குரங்கு முடிச்சு எவன்டா காட்ட சொன்னா? நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஆம்பிளிஃபையர் பட்டார்னு பாம் பிளாஸ்ட் ஆயிருச்சுடா. என்னால தான வெடிச்சு போச்சு. 5000 ரூபாய் எடுத்து வை. என்னாலே அது வெடிச்சது. பின்ன கொப்பனால வெடிச்சது. இந்த ஒரு தடவை இவரை மன்னிச்சிடு. அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். பணத்தை கொடுக்குறியா பல்ல உடைக்கவா? இப்போ என்னோட பணம் இல்ல. அப்ப இத எடுத்து போறேன். சிவா 5000 ரூபாய் பணத்துக்காக யாத்துக்கு எடுத்துட்டு போறேன்? யோ அவளை யாரையா சொன்னா? இத சொன்ன ரசீது கொடுத்து அனுப்புறேன், வாங்கிக்க. அத காட்டினாதான் வளையல் தருவியா? காட்டினாலும் தரமாட்டோம். பணத்தை கொடுத்துட்டு சேட்டு கிட்ட போய் வளையல் வாங்கிக்கோ. ஓஹோ, அவனை எழுப்புனாலே இந்த நிலைமை தானே? இதுக்கு வேற வழியே இல்லையா? அதுக்குதான் சமீபத்துல ஒரு வழியை கண்டுபிடிச்சிருப்போம். அதான் வழி கிடைச்சிருச்சு இல்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? எந்திரிச்சதும் கழுதையை தான் பாப்பான்னு ஊர்ஜிதம் இல்லையே, அதனால அவன் எந்திரிச்சதை கன்ஃபார்ம் பண்ணிட்ட அப்புறம் தைரியமா வெளியே வருவான். ஏண்டா சிவாவை காலங்காத்தால எழுப்பி விடுறதுக்கு கழுதியை வாங்கணும். வாங்கின கழுதை தூங்கிக்கிட்டு இருக்க, என்ன பண்றது? ஜாக்கிரதை, அவன் மேல பண்ற போது இது வேலைக்காகாது. இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய கல்ல எடுத்துட்டு வா. ஐயோ என்னடா இது? இத போட்டு கழுதியை கொன்னுடோ போல இருக்க. அடுத்த கழுதி எங்க போறது? மடப்பாய் வேணாமா? வேண்டாம். சிவா எழுந்துடா. ஏய் சி கத்தாத, வாய மூடு. மனுஷனை கொஞ்ச நேரம் கூட தூங்க விடாம. குட் மார்னிங் சிவா. என்ன இவ்வளவு லேட்டு? ராஜ் மகேந்திரா வீட்டுல லைட் பண்ணணும்னு சொன்னல, வயசுல பெரியவனு உங்ககிட்ட சொன்ன பார். இத கழுதை கிட்ட சொல்லிருந்தா செஞ்சே முடிச்சிருக்கும். ஆட்டிக்கிட்டு வரீங்க 9:30 மணிக்கு. ஆட்டிக்கிட்டு வரீங்க நான் சொல்றேன். எப்பவும் சுறுசுறுப்பா வரவன் இன்னைக்கு நொண்டி அடிச்சுக்கிட்டு போறானே, ஏன்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ? அது என்ன கேக்குறது? தண்ணி அடிச்சுட்டு யார் வீட்டு கதவே தட்டிருப்ப, அவங்க தொடப்பு கட்டையில பொளந்திருப்பாங்க. இத நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப தேவைப்பாரு இப்ப. எல்லாம் இவனால. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வேற வேலை இல்ல, காலங்கத்துல சண்டை போட்டுக்கிட்டு. இந்தா 100 ரூபாய். எதுக்கு? டிஃபனுக்கு. எங்களுக்கா? உங்களுக்கு இல்ல, கழுதைக்கு. கழுதிக்கா? கழுதைக்கு தான்டா. அதை கேளுங்க, அதுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டு வாங்கி கொடுங்க. சீஸ சீவி போட்டு பீஸா வாங்கி தரட்டுமா? அதுக்கு கற்பூர வாசனையே தெரியாதுப்பா. அந்த காசுல கழுதைக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இந்த 100 ரூபாய் ஒருத்தருக்கே பார்த்தாதே. அப்படி இருக்கும்போது உனக்கு கழுதைக்கு 2 பேருக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கணும்னு வேலைக்காவது கழுதைய டீல விடு. நீ ஏன் கூட வா. சிவா, மெயின் ரோட்ல இருக்கிற டியூப் லைட்ல இருந்து மண்டபத்துல இருக்கிற வெல்கம் போர்டு வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நீ கனெக்ஷன் கொடுத்துட்டேன்னா மொத்த வேலையும் முடிஞ்சு போயிடும். கனெக்ஷன்லாம் கொடுக்க முடியாது. இது வரைக்கும் நயா பைசா வாங்காம தான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கேன். விட்டு வச்சா தான் கனெக்ஷன் கொடுக்க முடியும்னு சொல்லு. மாமா, கல்யாண பொண்ணோட அப்பா நாராயணன் இருக்கானே, அவனை நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு. கல்யாண மண்டபம் முழுக்க தேடிட்டு அவனை எங்கேயும் காணும். டேய் மைக்கை கனெக்ட் பண்ணி அவனை கூப்பிடு. ஹலோ மைக் செக் 1 2 3. உயர்திரு மரியாதைக்குரிய பெண்ணை பெற்றெடுத்த பெருங்காயம் அவர்களே, நீங்க எந்த டப்பாவில் இருந்தாலும் உடனடியா இங்க வரணும்னு சிவா வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காத. யோ நாராயணா, எங்கயா போய் தொலைஞ்ச? இப்ப நான் 1 2 3 இடத்துக்குள்ள அவனை முன்னாடி வந்து நிக்கலன்னு வையேன், இங்க என்ன நடக்கும் தெரியல. சிவா 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 சிவா, ஏன் சிவா மைக்க போட்டு ஏமாத்த வாங்குற? ஓஹோ, உனக்கு அப்படி ஒண்ணு இருக்கா? மண்டபத்துக்கு வந்த உடனே துட்டு தரேன். என்னாச்சு? வந்தவங்க மொய் எழுதுவாங்கல்ல, அந்த பணம் கைக்கு வந்த உடனே உனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துறேன். என்னது மொய் பணத்தை கொடுக்குறியா? ஆமா சிவா, நான் என்னோட 4 பொண்ணோட கல்யாணத்தையும் இப்படிதான் பிளான் பண்ணி ஜாம் ஜாம்னு நடத்துவேன். மொய் பணம் வந்த உடனே எல்லாத்தையும் செட்டில் பண்ணி அனுப்பிச்சிருவேன். இது ரெகுலர் பழக்கம், எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்காது. கொஞ்சம் பொறுத்துக்க உன் பாக்கிய கொடுத்து. இப்படி பிளான் பண்ணி அசிங்கமா கல்யாணம் பண்றதுக்கு முதல் குழந்தை பிறந்த உடனே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல? அதெல்லாம் எங்க நம்ம கையில இருக்கு, எல்லாம் அந்த ஆண்டவன் செயல். ஆண்டவன் தான் எல்லாத்தையும் செய்யறான். ஆனா இது நீ செஞ்சது, நீ தான் செஞ்சாகணும். இதெல்லாம் எனக்கு பழகி போனது. புதுசா அனுபவிக்க என்ன இருக்கு? கன்றாவி. சிவா சிவா, சீக்கிரம் கனெக்ஷன் கொடு சிவா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. ஐயோ, இந்த வரேன்டி. சரி, கனெக்ஷனை கொடுத்து தொலைங்கடா. ஏய் குடுறா.
பொண்ணு வீட்டு சார்பா யார் யார் மொய்ப்பணம் எழுத நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இங்க வந்து எழுதலாம். நீ எழுது, நான் வாங்கிக்கிறேன். வரம்பா. மொய் சேர்வங்களா வரலாம் 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 வரலாம். தாராளமா தரலாம் தரலாம் தரலாம். அரிசி கடை சோமசுந்தரம் 1001 ரூபா. சும்மா சொல்லக்கூடாது, நாராயண தெரியாது. அரிசி கடை சோமசுந்தரம் பொண்ணு வீட்டு சார்பா 1001 ரூபாய் எழுதுறேன். கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஒரே 1 ரூபா கொடுக்குறியே, என்னைய நினைச்சிட்டு இருக்க? 1001 ரூபா கொடுக்கறேன்னு சொல்லிட்டு குடிய 1001 ரூபா. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியே. நாராயண 2 மாசத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட வந்து 1000 ரூபாய்க்கு அரிசி வாங்கினாரு. அதுக்கு அது காந்தி கணக்கு தான். அந்த விஷயம் எனக்கு தெரியும். அதனால தான் உங்க கையில 1 ரூபாயை வச்சு 1001 ரூபா மொய் செஞ்சுட்டேன். வரட்டுங்களா? நீ அவனையே மிஞ்சிருவேன். முறைக்காதுங்கய்யா, உங்க பணம் எங்கேயும் போகாது. கரெக்டா வந்துரும். பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணிருக்கேன்ல. என் மூஞ்ச ஏன் பாத்துட்டு இருக்கீங்க? வாசிங்க. இத வந்துட்டேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கானே. இங்க என்ன வரும்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். யோ வாய் முடியா. இந்த ஒருத்தன் வரான் பாரு, அவனை முதல்ல கரெக்ட் பண்ணு. பல்லாவரம் டீகன் 1011 ரூபாய். பல்லாவரம் டீகன் பொண்ணுக்காக 1011 ரூபாய் செய்யறாரு. வாங்கிக்கங்க. சார் 1011 சார். எனது பணமா? இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கயா. என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? நாராயணன் எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தானா 1011 ரூபான்னு சொல்லிட்டு போவான். நான் அவன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தேனா அதே 1011 ரூபான்னு சொல்லிட்டு போயிடுவேன். அவ்வளவுதான். காசு எல்லாம் கொடுத்துக்க மாட்டோம். ஒருத்தர் சந்தோஷப்பத்திப்போம். அங்க பாரு, கேஷோட வராங்க. செபாஸ்டின் 51 ரூபாய். கிருஷ்ணமூர்த்தி 101 ரூபாய். குலோத்துங்கன் 101 ரூபாய். வீரமணி 290. அது எல்லாத்தையும் மொய் எழுதியாச்சு. இங்க சைடுஸ்க்கு வழி இல்ல. என்ன சார் இது? 3 பேர் உட்காந்துக்கிறீங்க. 2 கிளாஸ் எத்தனை சொல்லிக்கிறீங்க? குடிக்க மாட்டார். அப்போ சரக்கு வாங்கி வச்சுக்கிறீங்க? கிளாஸ்ல குடிக்க மாட்டாரியா? ஓஹோ. ஐயோ, என்ன சார் இது? தண்ணி கலக்காம ராபாவே அடிக்கிறாரு. இப்ப கலப்பார் பார். ரெண்டு இப்ப மிக்ஸ் ஆயிடுச்சுல. வாஷ் பேசின் வாய முடிக்கு போய் வேலைய பார். மிஸ்டர் மாமா போதை இறைச்சி நினைக்கிறேன். அதனால தான் என்ன மிஸ்டர்னு மரியாதையா கூப்பிடுறான். அவன் மரியாதை கொடுத்தாலே பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். மாமா அவர்களே, சொல்லுங்க சிவா அவர்களே. எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி விச்சு கையில 10 விரல் இருந்தது. எப்படி தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் 11 விரல் ஆச்சு? 11? சிவா, உனக்கு கொஞ்சம் போதை அதிகமாயிடுச்சு. அவன் கையில 10 விரல் தானே இருக்கு. 11 இருக்குன்னு சொல்ற. என்ன பந்தயம் வைக்கிறதுக்கு என் கையில என்ன இருக்கு? ஏன் இந்த கோட்டரை வைங்க பந்தயமா? ஆமா, அவன் ராவா அடிச்சதுனால மப்பி எரிச்சு போல இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க. என் கோட்டை பந்தயமா வைங்க அப்படின்ற. ஓகே, ஒரு கோட்டருக்கு 2 கோட்டரா வைக்கிறேன். நீ தோத்துட்டா 2 பேருக்கும் ஆஃப் ஆகி கொடுத்து. அது ஓகே, நீ வரல காட்டு. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10. நீ தோத்துட்ட. சிவா கோட்ல ஒரு ஆஃப். மூடுறியா? 10 தானே? இத பார். 10 9 8 7 6 6 + 5 எவ்வளோ? 11 வந்துச்சுல. என்ன? 2 3 4 5 6 7 8 9 10 தான். 10 9 8 7 6 6 + 5 எவ்வளோ? 11. அதை தாண்டா நானும் சொல்றேன். எவன்டாங்க சிவா? ஏய், மரியாதையா வெளிய வாடா. நீதானா? என்னடா டேய், உங்க ஏரியா பொண்ணு மேல கை வச்சா எங்க ஆளுங்க அடிச்சிருவீங்களா? ஏய், ஒரு அடி அடிச்சடா கதி கலக்கிடுவா. என்னடா 4 அடி உயரம் இருந்துகிட்டு மொத்த எனக்கே சீன் போறியா? அட்ரா அட்ரா அட்ரா. இது வெறும் ஆரம்பம் தான். இனிமே தான் பூகம்பம் காம்ப போகுது. அங்க ஓரமா உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கலாம். எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே வராதா? ஒரு நாளைக்காவது வேலையை முடிச்சோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி பண்றீங்க? எங்க போனாலும் தகராறு பண்ணுவீங்களா? உங்களால தாண்டா அவன் கெட்டு போறான். எப்படி உட்கார்ந்துருக்குங்க பாரு, சர்க்கஸ் கூண்ல அடப்பட்ட குரங்குங்க மாதிரி. ஒண்ணும் தெரியாத ஒரு குழந்தைய பாரு கடை கூட்டிட்டு போறீங்க. குழந்தையா? பால் குடிக்கிற பச்சை பிள்ளைக்கு பிராந்திய ஊத்தி குடுக்குறீங்க. போதும், நிறுத்துமா. உன் பிள்ளைக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. ஒட்டுமொத்த அட்டுழியுமே ஒன்னா சேரவாவ. நாங்க இத்தனோண்டு சரக்குக்கே தண்ணி ஊத்தி அடிப்போம். ஆனா சாரு ஃபுல்லையே ராவாச்சிருவார். ஐயோ பாவம், சரக்குல தண்ணி கலக்கணும்னு கூட தெரியாத குழந்தைடா என் பையன். ஆமாமா, தாகமா இருக்குன்னு சொன்னா கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லி சரக்கு கொடுத்துட்டாங்க. இனிமேலாவது இதுங்க கூட எல்லாம் நீ சேராதடா கண்ணா. அடங்கொக்க மக்கா, ஒன்ன மாதிரி ஒரு விஷத்தை இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை.
சூடு சொல்ற வெக்கமான இருக்கிறவன் இவன் கூட இருக்கவே மாட்டான். வாடா போலாம். நான் சிவா கிட்ட வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே சூடு சொல்ற வெக்கமான எல்லாத்தையும் குழி தோண்டி போதச்சிட்டேன். நான் வர மாட்டேன், வேணும்னா நீ போ. மான மரியாதை உள்ள எவனா இருந்தாலும் இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டான். அப்படி ஒரு வார்த்தை உன் வாயால சொல்லாதே. மாமா என்ன என் கூட வேலை செஞ்சது தெரிஞ்சா உனக்கு இந்த ஊர்ல எவனும் வேலை கொடுக்க மாட்டான். என்னைக்கு உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்ட பிச்சை தான் எடுக்கணும்னு. போயா. மாமா நிஜமாவே போயிடுவாரோ? டேய் கை கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டே கை கழுவலாமே. இப்பதானே மான மரியாதை சூடு சொரணன்னு பேசினேன். பேசின அடுத்த நிமிஷமே உன்ன மாதிரி குடி தோண்டி புதைச்சிட்டேன். சிவா போலீஸ். ஐயோ எஸ்கேப். ஏய் சிவா நில்லு, நில்லுடா. சொல்றத கேளு, நில்லு. இப்ப நீ என் கையில மாட்ட, அப்புறம் அவ்வளவுதான். நில்லுடா. நிக்க போறே இல்லையா? ஏய், 4 இடத்துல திருடுறவனை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். உன்னை அவ்வளவு சீக்கிரத்தில் விட மாட்டேன். ஏன் தெரியுமா? திருடன் கூட காசையும் பொருளையும் தான் திருடுவான். ஆனா நீ இந்த போலீஸ்காரியோட மனசையே திருடுன. ஏய், உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது என் பின்னாடி சுத்தாதனே. நீயா ஐ லவ் யூன்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் விடவே போறதில்ல. உனக்கு எனக்கு லவ்வா? நீ டிபார்ட்மெண்ட் பவர்ல வேலை செய்றவ, நான் எலக்ட்ரிக் பவர்ல வேலை செய்றவன். எங்க இருந்து ஒத்து வரோம்? லவ் இன்னைக்கு நேத்திக்கு வந்ததுன்னு நினைக்காத. நான் வயசுக்கு வந்தப்ப எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மைக் செட் போட வந்தியே, அன்னைக்கு உன்னை பார்த்து விழுந்தவதான் நான். தயவு செஞ்சு என்ன விட்டுறேன், கையெடுத்து கும்புறேன் தாயி. உன்னை பார்த்து 10 நாள் ஆச்சு. ஒரே ஒரு முத்தம் கொடுத்துரு, உன்னை நான் விட்டுறேன். முத்தம் தானே கொடுத்து தொலைக்கிறேன். மேல இருந்து எழுதுரு. ஓகே குடு. சீக்கிரம் குடு. நீ பாத்து நின்றா வெக்கம் வந்துரும். கண்ணு மூடு. ஹை, கண்ணு மூட சொல்லி லேசா எஸ்கேப் ஆளனா? உனக்கு நம்பிக்கை இல்லனா இந்த மைக் நான் சம்மந்தம் இல்லாம மைக் கொடுக்குறேன்னு பாக்குறியா? போலீஸ்க்கு தொப்பி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு மைக் முக்கியம். இந்தா இப்ப கண்ணு மூடு. ஏதோ சொல்ற. குடு. குடு. டேய், உன் மைக் எங்க விட்டுட்டு போறியடா? அது டம்மி மைக், ஒரிஜினல் மைக் என்கிட்ட தான் இருக்கு. நீயே வச்சுக்கோ. என்னைக்காவது என் கையில மாட்டாமல போற? என்ன வண்டி எங்க பாத்தீங்க? சொக்கு, நாம டென்ட் அடிக்க வேண்டிய இடமே இதுதான். அங்க பாடுற என்னது? அத்தனை பேர் காதுல பூ வச்சிருக்கானுங்க. காதுல கடுக்கணும் இருந்தா சௌகரியமா இருந்திருக்கும். பரவாயில்ல, நம்ம திட்டத்தோட முதல் கட்டத்தை இங்கதான் ஆரம்பிக்க போறோம். திட்ட பாருங்களுக்கு அறிமுகத்தை கொஞ்சம் பலமாவே போடு. கவலைப்படாதீங்கண்ணே, நான் நடிக்கிற நடிப்புல இந்த ஊரையே அடுத்த ஊருக்காரனுக்கு விட்டுப்படுறேன். அந்த ஊருக்கு நாம போகணும். என்னைய கூப்பிட்டீங்க? உன் காதல்தான் பூ இருக்கு. வா. ஐயாவுக்கு என்ன வேணும்? அண்ணன் சாப்பிடுறதுக்கு ஹார்லிக்ஸ், ஓவல், பூஸ்ட், கொக்கரக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. டீ காபி தான் இருக்கு. என்னண்ணே நம்ம கேட்டது எதுவுமே இல்லையா? என்னப்பா இது, வந்த உடனே எங்க மூட கிடக்குறாங்க. சரி காப்பியாவது போட சொல்லு. டீ கடை நீ என்ன பண்ற? பால் சாஸ்தியா, தண்ணி கம்மியா, டிக்காசன் சாஸ்தியா, சக்கரை கம்மியா? குட்டிச்ச உடனே உயிர் போற மாதிரி 2 காப்பி. உயிர் போற காப்பி அவனுக்கு மட்டும். சரிங்க இங்கம்மா 2 காப்பி கொண்டா. சரிங்க. அண்ணன் யாரு? சொக்கு. சத்துமா சத்துமா. இவரையா தெரியாம சொல்ற? இவரைத்தான் தெரியாதுன்னு சொல்றேன். இவர்தான் பிரபல சினிமா டைரக்டர் சித்தன் பானர்ஜி. சினிமா படம் எடுக்கிறவங்களா? ஆமா. கிராம சூழ்நிலையில ஒரு சின்ன காதல் கதையை எடுத்து விடலாம்னு ஒரு குக்கிராமம் தேடி அலையிற. இங்க ஏதாவது குக்கிராமம் கிடைக்குமா? இதுவும் குக்கிராமம் தாங்க. இங்கே தங்கி படம் எடுங்க. ரொம்ப சின்னதா இருக்கு. ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள். நான் சாகிறதுக்குள்ள சினிமாவில வேஷம் கட்டணும் ரொம்ப நாள் ஆசை. எனக்கு ஒரு வேஷம் கொடுங்க. இந்தாங்க காப்பி. ஓகே, உனக்கு வேஷம் கிடைச்சாச்சு. யார பார்த்து யாருக்குடா வேஷம் தர? ஐயா உங்க பேர் என்ன? காதல நினைச்சேன். இந்த கிராமத்தை பத்தி சில விவரங்கள் தேவை, சொல்றீங்களா? கேளுங்க சொல்றேன். இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது இருக்கா? கோர்ட்டு கச்சேரின்னு எங்க ஊர்ல கிடையாதுங்க. அதுக்கு 8 மைல் தள்ளி போகணும். சரி, உங்க ஊர்ல விவரம் தெரிஞ்ச முக்கியமான புள்ளிகள் யாராவது இருக்காங்களா? குறிப்பிட்டு சொல்றது மாதிரி
இந்த ஊர்ல ராஜம்மான்னு ஒரு பணக்காரங்க இருக்காங்க. சின்ன தீப்பெட்டி தொழிற்சாலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு டாக்டர், பேரு அருணகிரி. அவரு பாக்குறதா வைத்தியம், குடுக்கறதா மருந்து. காதலகிரி, சோனகிரி, கொஞ்சம் கூட வந்து ஊர்ல நாங்க தங்கறதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணி கொடு. ஆகட்டும்ங்க, கொஞ்சமாவது கொட்டு வா. டென்ட் அடிக்கலாம், ஒரு ஆள் பத்தாது. முகத்தை பார்த்தா அப்படியே ராதா சரோஜா மாதிரி இருக்கு. கண்ணு ஹேமமாலினி மாதிரியா இருக்கு. இடுப்பு ஹெலன் மாதிரி இருக்கு. யோ, குரல் அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கு. யாரையா நீங்க? குளிச்சிட்டு வர பெண்ணுகிட்ட வழி மறிச்சு கண்ணா பின்னான்னு பேசுறீங்க. சொக்கு நம்மள பத்தி கக்கு. இவர் தெரியாது? இவர் தான் பிரபல சினிமா டைரக்டர் சீத்தன் பானர்ஜி. நான் அவருடைய அசிஸ்டன்ட் சொக்தி. உங்க ஊர்ல படம் எடுக்கிறதுக்காக டென்ட் அடிச்சிருக்கோம். சினிமா டைரக்டரா? இத கொஞ்சம் பிடிங்க. வணக்கம் சார். கீத்துக்காயா பத்திரோனே. பொண்ணே, நீ குளிக்க வந்த நேரம் நல்ல நேரம். உன்னுடைய முகவெட்டு, உடல் கட்டு எல்லாத்தையும் டீடைல்டா பார்த்தாச்சு. இனிமே ட்ரெஸ் போட்டுதான் பாக்கணும். உன் பேர் என்ன? சுந்தரி. பேரு பரவாயில்ல. நான் எடுக்க போற படத்துல உன்னையே கதாநாயகியா போடுறதா முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ற? பாலா சுந்தரி பாலா. எனக்கு சினிமா நடிக்க கொள்ள ஆசைதான். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. கூட அவுத்து விடுறேன். சேலையில இல்லைங்க, எங்க அப்பா கிட்டதான். அவர் இதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. அப்பா யாரு? எங்க ஊரு எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாரு, பேர் வைத்தியநாதன். அவ்வளவுதானே வாத்தியாரு. பள்ளிக்கூட மணி அடிக்கிறதுக்குள்ள அவர் அனுமதியை நான் வாங்கிட்டு வரேன். நீ தைரியமா வீட்டுக்கு போ. வரேங்க. போயிட்டு வா. தினம் இங்கே வந்து குளி. உங்க ஊர்ல ஒரு 60-70 லட்சம் ரூபாய் செலவுல ஒரு சின்ன தமிழ் படம் எடுக்கலான்னு இருக்கேன். எடுங்க எடுங்க. யாரு கதாநாயகன்? மை பாய் கஜினிகாந்த். கஜினிகாந்தா? யார் கதாநாயகி? அதுக்குதான் புதுசா ஒரு பொண்ணை போடலான்னு இருக்கேன். போடுங்க போடுங்க. யார போட போறீங்க? உங்க பொண்ணுதான். ஏன் பொண்ணையா? வாத்தி, உன் பொண்ணு மட்டும் என் படத்துல நடிச்சு அந்த படம் வெளியில வந்துடுச்சுன்னா நீ வெளியில வர முடியாது. ஏன்? ஊட்டியில எஸ்டேட், கொடைக்கானல்ல பங்களா, காஷ்மீர்ல தோட்டம், காசியில சத்திரம் எல்லாமே வாங்கி போடலாம். அது மட்டும் இல்ல, உன் பொண்ணை சுத்தி எப்ப பார்த்தாலும் டர்ரு புர்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏங்க? கார் சத்தையா. அப்புறம் பாரு, உன் பொண்ணு டே நைட்டு பிஸி ஆயிடும். அதுதாங்க எனக்கும் பாப்பாவுக்கும் வேணும். எனக்கு பாப்பா வேணும். நடிக்க விடுறியா? இது என்னங்க கேள்வி? அதான் 2 பேரும் மாத்தி மாத்தி மகுடி ஊதி என்ன மயக்கிட்டீங்களே. பாப்பா நிச்சயமா உங்க படத்துல நடிப்பா. உன் பொண்ணுக்கு பவுடரை பூசி கொண்டான்னா உன் பொண்ணே பவுடர் ஆக்கி கொண்டாந்துருக்கே. ஐயா, தப்பா நினைக்காதீங்க. சினிமால நடிக்க போறேன்னு சொன்ன உடனே அந்த ஆர்வத்துல அப்படியே அள்ளி பூசிக்கிச்சு மாவ. இந்த ஆர்வம் கடைசி வரைக்கும் இருக்கணும் சொல்லி இருக்கேன். அப்படியா? அப்ப சுந்தரி, நீ மட்டும் உள்ளவா. இருங்க இருங்க. எங்க பொண்ணை மட்டும் தனியா? சொக்கு, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இதையும் பாத்துக்க. நம்ம கதையே இதுலதான் இருக்கு. வெளியில விட்டா காப்பி அடிச்சிருவான். நீ வாமா. போங்க. இங்க வா. அண்ணன் டெஸ்ட் எடுக்க வேணா? மேக்கப் டெஸ்ட், காஸ்டியூம் டெஸ்ட், டெஸ்டுக்கு டெஸ்ட், வாய்ஸ் டெஸ்ட், இதெல்லாம் எடுக்க வேணா? இன்னும் என்ன லேசா நினைச்சுக்கிட்டியா? என்ன வளவளப்பான கண்ணம். இப்பதான் எண்ணெயில போட்டு எடுத்த போண்டா மாதிரி இருக்கு. இப்படித்தான் ரஜினிகாந்த் தொட்டு பேசுறக்க. அவர் இதுக்கு மேலேயே தொடுவார். அவரை பத்தி உனக்கு தெரியாது. இது என்னது? புதுசா வாங்கின பிலிப்ஸ் டியூப் லைட் மாதிரி இருக்குது. இப்படித்தான் ரஜினிகாந்த் கையை பிடிச்சு பேசுறக்க. ரஜினிகாந்த் என்ன, இந்த ஊரே உன் கையை பிடிக்கிற மாதிரி நான் செய்யறேன். கவலைப்படாத. முக்கியமான விஷயம், உன் தாவணி எடுத்துரு. ஐயோ, என்ன சார்? என்ன நீ? உடவே தாவணி சினிமாவுக்கு முதல் எதிரி. அதை கைட்டிட்டு இந்த நீச்சலோடைய மாட்டிக்க. உள்ள போனா என் மாவ என்ன ஆனான்னு தெரியல. ஒரு முக்கால் முனகள் கூட கேட்கல. சொக்கு, எனக்கு என்னமோ பக்கு பக்குன்னு இருக்குது. என் மவளோட தாவணி, என் மானமே போச்சு. ஊட்டில எஸ்டேட் வேணுமா வேணாமா? வேணும். அப்போ உட்கார். என் மவளோட ஜாக்கெட்டு, இப்ப அவமானமும் போச்சு. உடைக்கல பங்களா வேணுமா வேணாமா? வேணும். அப்போ உட்கார். ஐயோ 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 ஐயோ, என் பொண்ணோட உள்பாவாட, எங்க ஊரோட மானமே போச்சு. காஷ்மீர்ல தோட்டம் வேணும். அப்ப உட்காரியா? பாத்தி சத்யா, உன் பொண்ணு எப்படி மாத்தின பாத்தியா? ஐயோ மகளே, இது என்ன அலங்கோலம்? கட் பீஸ் துணியில வந்து நிக்கிறியே. நம்ம குடும்பத்தோட பேரே பீஸ் பீஸா போயிடுமே. பேர் போன என்னப்பா? நம்ம கார்ல போக வேண்டாம்? வேணும். அப்புறம் என்ன? பொண்ணு இப்படி வா. நீ பாத்தி, உன் பொண்ணையே என் படத்துல கதாநாயகிய செலக்ட் பண்ணிட்டேன். படத்துக்கு புது பேரு வச்சுட்டேன். என்ன பேரு? சுளுக்கு சுளுக்கு சுளுக்கு. தரதான் சொல்லும் போதே நாக்கு சுளுக்கிக்கும் போல இருக்க. நாக்க விடு. உன் பொண்ணுக்கும் புது பேர் வச்சாச்சே, சுளுக்கு சுனிதா. தமிழ்நாட்டு ரசிகர்கள் கொடுத்து வச்சவங்க. இது வரைக்கும் தம்மா தூண்டு படம்னு நீ ஷூட்டிங் பண்ணிருக்கிறியா? தம்மா தூண்டு எடுத்தா கண்ணுக்கே தெரியாதியா? கிழிச்சு.
நீ எப்ப ஷூட்டிங் நடத்துறது, நான் எப்ப எல்லா சொத்தையும் சேகரிக்கிறது? இப்ப ஏன் சட்டைய பிராண்ட சொக்கு சுளுக்குக்கு நாம கத்து தர வேண்டிய காட்சி என்ன பாக்கி? முதலிரவு காட்சி தான் பாக்கி. ஆமா, அதனால உன் பொண்ணுடைய ஃபர்ஸ்ட் நைட்ட உன் வீட்லயே வச்சுக்கலாம்னு பாக்குறேன். என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? என்ன கேட்காமலேயே என் மகளுக்கு கல்யாணம் வேற நடந்து போச்சா? ஏன் அலற? படத்துல கஜினிகாந்துக்கும் உன் பொண்ணுக்கும் நடக்க போற முதலிரவு காட்சியை சொன்னேன். அதுக்கான ஏற்பாடுகளை போய் செய்ய. ஒத்திகை முடிஞ்சதும் அவுட்டோர் யூனிட்டுக்கு தந்தி கொடுத்துருவேன். ஊர் எல்லையில நீ வேலை பார்த்த உடனே ஊட்டிக்கு போய் எஸ்டேட் தேட ஆரம்பிச்சிடலாம். துளுக்கு இன்னைக்கு முதலிரவு காட்சிக்கு ஒத்திகை பார்க்க போறேன். முக்கியமான காட்சி. உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. அப்பா மகளே, ஊட்டியில எஸ்டேட்டும் கொடைக்கானல்ல பங்களாவும் வாங்குற அளவுக்கு நீ 100 படத்துல நடிக்கணுமா? நீங்க கவலைப்படாதீங்கப்பா, ஊட்டியும் கொடைக்கானலுமே வாங்கிடுறேன். ஏன் வத்தல உண்ட விட்ட? அதே சேர்த்துதான். டைம் ஆயிட்டு இருக்கு. வாதி பெட்ரூம் எங்க? பெட்ரூம் இந்த பக்கம், பாத்ரூம் அந்த பக்கம். வாங்க காட்டுறேன். ஏன் கத்திரி இரியா, நீ எதுக்கு உன் பொண்ணு காட்டுற ரூம்? அவளோட திறமை என்னன்னு as a டைரக்டர் நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்பா உள்ள ஒத்திகை நடக்கும் போது இந்த குதிரை சத்தம் எல்லாம் போடக்கூடாது. ஓகே, கமான் சொல்லுக்கு. அது பால் பழமெல்லாம் ரெடியா இருக்கு. யூ கோ கெட் ரெடி. கோ 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 கோ. பால் இருக்கும் தடை, பழம் இருக்கும் தொடை. ஐயோ ஐயோ, என்னங்க இது? பேக்ரவுண்ட் மியூசிக். ஏன் கதவை சாத்துறீங்க? யோ குதிரவாத்தி, உன் முதலிரவை கதவை திறந்து போட்டு தான் நடத்தினியா? அது உண்மையான முதலிரவு. அதனால ரூம்ல ஒரு ஓட்ட விடாம அத்தனையும் அடைச்சிட்டேன். இது ஒத்திகை தானுங்களே. ஒத்திகைங்கிறதுனால ஊரை கூட்டி நடத்த முடியுமா? பாரு, ஊட்டியில எஸ்டேட், கொடைக்கானல்ல பங்களா. வேணுமா வானமா? 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 ரத்தம் உடஞ்ச மூக்கோட தான் ஊட்டியில செட்டில் ஆகணும் போல இருக்கு. பக்கத்துல உட்கார். உட்காந்தாச்சு. என்ன செய்யணும்? கண்ணத்தை வருடணும். வருட சொன்னா காட்டு பூனை மாதிரி பிராண்ட. நல்லா கவனி. அது வருடல். இப்ப நீ வருடு. சுளுக்கு சுளுக்கு. மூடு வந்தாச்சு. இப்ப நீ என்ன பண்ற? மீசி எடுக்க சொல்றீங்களா? அதுக்கு வேற ஆள் இருக்கு. முத்தம் கொடுக்க சொல்றேன். என்னங்க இது? ஒத்திகைன்னு சொல்லிட்டு முத்தம் எல்லாம் கேக்குறீங்களே. பாரு, நான் கேட்கறத கொடுத்தீன்னா நீ நடிகை ஆயிடலாம். உங்க அப்பனுக்கு ஊட்டியில எஸ்டேட்டும் கொடைக்கானல்ல பங்களாவும் கிடைக்கும். வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? வேணுங்க 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 வேணுங்க. இப்படி பிளான் பண்ணிக்கோ. கொடைக்கானல்ல ஒரு பெரிய பங்களா, பக்கத்துல ஒரு சின்ன அவுட் ஹவுஸ், எதிரில போட் மாதிரி ஒரு பெரிய கார். அங்க இருந்தபடியே அப்படியே பிளேன்ல ஒரு தாவு தாவினா ஊட்டியில ஒரு பெரிய எஸ்டேட். அங்க கச்சா முச்சான்னு காபி செடி மண்டி கிடக்குது. காஷ்மீர் பள்ளத்தாக்குல எட்டி பார்த்தா பாத்து வாத்தியார என்ன மன்னிச்சிரு. ஜித்தன்ஜி, வேட்டியோட உள்ள போனீங்க, துப்பட்டியோட வெளியே வரீங்க. 1 மணி நேரத்துல தேவாங்க மாதிரி ஆயிட்டீங்க. என்ன நடந்துச்சு? 2 பேருமே உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். முதலிரவு நிஜமாவே நடந்து போச்சு. மாமா அட பாவி, மாணவியா அனுப்பிச்ச பொண்ண மனைவியா ஆக்கி விட்டியே. உன்னை என்ன செய்யணும்? இந்த தாலி மேல் ஆணை, அவரை தொடாதீர்கள். ஆலியா சிவா, அது சீனுக்கு கட்டின தாலி. சீரியஸா எடுத்துக்காத. என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. மஞ்சத்தில் நான் அவருக்கு மனைவியாகி விட்டேன். ஆமா ஆமா, வாழ்க்கை பூரா அவளை என் மனைவியாவே வச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சினிமாக்காரன் உன் வார்த்தையை நம்பலாமா? பிறக்க போறவங்க பேர மேல சத்தியமா சொல்றேன், நம்பலாம். சரி, பிரபல சினிமா டைரக்டர் ஜித்தன் பானர்ஜி என் மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுல எனக்கும் பெருமை தான். ஆனா ஊர் அறிய எப்ப என் மக கழுத்துல தாலி கட்ட போறேன்? அவுட்டோர் யூனிட் வந்துட்டோம். ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கல்யாணம் தான். அவுட்டோர் யூனிட்ட வரவழைக்க பக்கத்து ஊருக்கு போய் தந்தி கொடுக்கணும். அட்ரஸ் கொடு. அட்ரஸ் மம்முட்டி மூவி சர்வீஸ், குடுமையான் தோப்பு, மெட்ராஸ் 40. நம்ம மாப்பிள்ள வார்த்தைக்கு என்ன மரியாதை?
தந்தி கொடுத்துட்டு திரும்பறதுக்குள்ளார வச்சன்னு யூனிட் வேன் எல்லாம் வந்து இறங்கிடுச்சு. இருங்கடா நான் வரேன்டா. சேர் அப்படி போடு. ஆமா உன் பேர் என்ன? திருமலைசாமி. திரு என்னடா திரு? மரியாதை வேண்டி கிடக்கு. இன்னில இருந்து நீ வெறும் மலைசாமி தான். இல்ல முண்டாசு மூதேவி பாத்துக்கிட்டு நிக்கிறிய அண்ணனை கைத்தாங்களா கீழே இறக்கி விடுறா. போய் காப்பி கீப்பி கொண்டா போ. அத்தியாரையா என்னையா ஷூட்டிங் பார்க்க வந்தியா? ஒரு ஒதுக்குப்புறமா நின்னு பாரு. வாயா அப்படி. கஜினிகாந்த் வந்தாச்சே. அறிவு இருக்கா உனக்கு? அவர் யூனிட் வண்டியில வருவாரு. பின்னாடி பென்சில வந்துகிட்டு இருக்காருயா. எங்களுக்கு தெரியாதாக்கும். என் மவ கூட தான் கஜினிகாந்த் ஆக்ட் பண்ண போறாரு. அவர் வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு. நடிக்கும் போது என் மகளை எங்கெங்க தொடலாம் எங்கெங்க தொடக்கூடாதுன்னு நான் எச்சரிக்கை பண்ணணும். யார் அந்த ஆளு? கேமராமேனா இருக்குமோ? அங்க போய் கேட்டுருவேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க தான் கேமராமேனா? இல்ல டைரக்டர். டைரக்டரா? இந்த படத்துக்கு எத்தனை டைரக்டர்? உங்க பேரு? சித்தன் பானர்ஜி. ஜித்தன் பானர்ஜி நீங்களா? ஐயோ 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 ஐயோ. ஏன் அவசரம் பிடிச்ச மாதிரி? சிவா அவனை கழுத்தை பிடிச்சாலு. அழுகாதீங்க என்ன, கல்ல தொடச்சுக்கு என்ன. அந்த வவ்வால் தாடிக்காரனும் முன்குடிமை மூதேவியுமா சேர்ந்து என்ன மோசம் பண்ணிட்டாங்கடா. உங்களை மட்டுமா மோசம் பண்ண? என்னையும் தான் மோசம் பண்ண. அடே எத்தன் பானர்ஜி, நீ ஊரை விட்டு ஓடுறதுக்கு முன்னால ஓ முதுகு எலும்ப ஒடிச்சுட்டு முல்ல பாத்து போங்க. வர்றேன். நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ஏன் பொண்டாட்டிய இவங்க கூட பழக விடல. குஞ்சம்மா உன் புருஷன் ஏமாந்து சோனகிரி. இந்த நல்ல நேரத்துல அவரை ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? ஆமா கண்ணா. ஆமா கண்ணா, டிஸ்டர்ப் பண்ணாத. சுளுக்கு இந்நேரம் உங்க அப்பனுக்கு உடம்பெல்லாம் சுளுக்கி இருக்குல்ல. நான் சினிமால பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பாவோட சுளுக்குக்கு வைத்தியம் பாத்துக்கலாம் தான். அண்ணே நம்ம அடுத்த லொகேஷன் எங்க? ஆள் நடமாட்டமே இல்லாத அந்தமான கப்பால் இருக்கிற நிக்கோபாருக்கு போறோம்.